கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை எண்ணாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். இந்த இடத்துல பாருங்க, மோசையை குறித்து அவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு இருக்குது. அப்போ சாந்த குணமுள்ள மனுஷன் யார்கிட்டயுமே சண்டைக்கு போக மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமா வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனா அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அவர் எத்தியோப்பியா ஸ்திரீய மீதியான் தேசத்து ஸ்திரீய அவர் விவாகம் பண்ணி வந்ததுனால அவரை குறித்து அவருக்கு விரோதமா பேசுறாங்க. ஒருவேளை மோசையோட மனைவிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். நமக்கு வேதத்துல அதுக்கான காரியங்கள் குறிப்பிடப்படலை. ஆனா எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இவங்க மோசேக்கு விரோதமா, சொந்த தம்பிக்கு விரோதமா இந்த மிரியாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மிரியாம் ஆரோன் 2 பேருமே அவருக்கு விரோதமா வராங்க. ஆனா நான் நினைக்கிறேன் மிரியாம் தான் ரொம்ப சிவியரா வந்திருப்பாங்க. இல்லைன்னா தண்டனை அவங்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்காது, 2 பேருக்குமே கிடைச்சிருக்கும். பாருங்க, பாவம் செய்யறவங்களை விட பாவத்தை தூண்டி விடுறவங்களுக்கு தான் தண்டனை ஜாஸ்தின்னு சொல்லி. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, ஒரு 10 பேரு நமக்கு விரோதமா வராங்க அப்படின்னாக்கா, அது முதல்ல ஏதோ ஒரு ஆள் இடத்துல இருந்து தான் அது ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஆள் கிட்ட ஆரம்பிச்ச பிரச்சனை தான் அந்த 10 பேருக்கு பாஸ் ஆகும். இப்ப பாருங்க, அந்த ஒரு ஆள் யாரோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். அப்போ முதலாவது அவங்க தான் தூண்டி விட்டவங்க மத்தவங்கள. அது போல இந்த உலகத்துல அது எப்படி எப்பேற்பட்ட யுத்தங்களானாலும் சரி, அந்த மூல காரணமா இருக்கிறது ஒரே ஒரு ஆளு தான். அந்த ஒரு ஆளோட பிரச்சனை தான் எல்லாத்துக்கிட்டையும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விஷத்தை எல்லார்கிட்டயும் அவன் பரப்பி விடுவான். இப்ப இந்த இடத்துல கூட நான் என்ன யூகிக்கிறேன்னா, இந்த மிரியாம் கிட்ட இருந்த அந்த கசப்ப ஆரோன் கிட்ட அவங்க திணிச்சிருப்பாங்க. அதனாலதான் அங்க அவங்களுக்கு விரோதமா அவங்க பேசுறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது மோசே கிட்ட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஆரோன் அப்புறமா தேவன் இவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் ஆரோன் ஓடி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆண்டவனே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி, என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிருன்னு சொல்லி 12:11 அவர் அப்பவே மண்டிடுறாரு. மோசேக்கு முன்னாடி சாரி கேட்கிறாரு. ஆனா இங்க இந்த அம்மா சாரி கேட்ட மாதிரியே இல்ல. பாருங்க, ஒரு காலத்துல மோசைய காப்பாத்துறதுக்காக மோசையின் தாய் நாணர் பெட்டியில மோசையை ஒளித்து வைத்து அவங்க தண்ணியில நதியில விட்டப்போ, இந்த மிரியாம் தான் போய் அந்த அந்த மோசைய காப்பாத்துறத வேலையை பாக்குறாங்க. அதாவது பார்வோனின் குமாரத்தி குளிக்க வர்றப்போ இவங்க தான் மோசையை மோசேக்கு பால் கொடுக்கறதுக்கு நான் அம்மாவை கூட்டிட்டு வரட்டான்னு சொல்லி சொந்த அம்மாவை கூட்டிட்டு போய் ரொம்ப அழகா அந்த இடத்துல அவங்க கிரியை பண்றதை நம்ம பார்க்க முடியும். இவங்களும் நல்லவங்க தான். நல்ல விதத்துல தம்பி மேல பாசமா இருந்தவங்க தான். ஆனா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இப்ப தம்பிக்கு விரோதமா எழும்புறாங்க. உன்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசினாரா? எங்களை கொண்டு பேசினது இல்லையா அப்படின்னு சொல்லி. இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, பாருங்க, இவங்க மோசேக்கு விரோதமா மிரியாம் ஆரோன் 2 பேர் பேசின காரியத்தை ஆண்டவர் கேட்டார், கர்த்தர் அதை கேட்டார் அப்படின்னு இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு நமக்கு விரோதமா யாரு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாலும் ஒருவேளை அது நம்ம காதுக்கு எட்டலைன்னா கூட அது கர்த்தரோட காதுக்கு போய் எட்டிரும். அவங்க தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை பார்க்க வரோம் அப்படின்னாக்கா, பல நேரங்கள்ல நமக்கு விரோதமா வர்றவங்க வெளியாட்கள் இல்லை, நம்ம கூட பிறந்தவங்க தான் நமக்கு விரோதமா வருவாங்க. அப்ப இந்த இடத்துல மிரியாம் தான் விரோதமா வர்றாங்க. மிரியாம் பத்தி பார்க்கும்போது இவங்க ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆராதனை வீராங்கனையா இருந்தாங்க. எகிப்துல இருந்து ஜனங்களை ஆண்டவர் விடுவிச்சு கூட்டி வந்தப்போ இவங்க ரொம்ப அழகா பாட்டு பாடுறாங்க. இவங்க ஆண்டவரை வர்ஷிப் பண்ணி ஆண்டவரை துதிக்கிறத, அந்த வரிகள் எல்லாமே நமக்கு யாத்ராகமம் புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். அவர் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி அழகா அவங்க பாட்டு பாடுறாங்க. இப்படி பாட்டு பாடுற அந்த அம்மா
அவ்வளோ ஆராதனை வீராங்கனையா இருக்கிறவங்க இப்போ ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருக்கு விரோதமா தேவ ஊழியரா இருக்கிறாரு. இவங்க கூட பிறந்த சகோதரனா இருந்தாலும் அவர் மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அவங்களுக்கு விரோதமா இவங்க வர்றப்போ ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. அப்போ எதுக்காக இந்த சத்தியத்தை இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பல நேரத்துல நம்ம என்ன நினைப்போம்னா, இவங்க ரொம்ப பெரிய ஆராதனை வீரரா இருக்கிறாங்க. இவங்க மிகப்பெரிய ஆவிக்குரிய மனிதர்களா இருக்கிறாங்க. இவங்க கிட்ட எந்த குற்றமும் இருக்க முடியாது. எந்த மிஸ்டேக்கும் இவங்க பண்றதில்ல. அப்படி சொல்லி நம்ம நினைக்கக் கூடாது. அவங்க போதகர்களா இருக்கலாம், ஆராதனை வீரர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே எல்லாருமே குறை உள்ள மனிதர்கள் தான். எல்லாருமே குற்றம் செய்றவங்க தான் அப்படிங்கிறத இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துது. இந்த காரியத்த நம்ம சரியா புரிந்து கொண்டோமானால், நம்ம யாருக்கும் விரோதமா நம்ம போக மாட்டோம். மோசேய போல நம்ம அமைதியா, சாந்த குணம் உள்ளவங்களா இருந்துருவோம். நெறைய பேருக்கு இந்த விஷயம் புரியல. அ ஏன் ஜனங்கள் இப்படி இருக்காங்க? இவங்க பாஸ்டரா இருந்துட்டு ஏன் இப்படி இருக்கிறாங்க? இவங்க ஆராதனை வீரரா இருந்துட்டு ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம முறுமுறுக்க மாட்டோம். எல்லார்கிட்டயும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதுங்கிற உண்மை நமக்கு வெளிப்பட்டதுன்னா, நம்ம அமைதியா போயிருவோம். இதுவரைக்கும் நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள கேட்டு, பார்த்து, அதனால மூட் அவுட் ஆகி, ரொம்ப நேரத்த அதுக்கே நீங்க செலவு பண்ணியிருக்கலாம். நெறைய நேரத்துல இத யோசிச்சு யோசிச்சே நம்மளோட நேரங்கள் எல்லாமே வீணாக போகுது. எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும் நம்மை அன்பாக நடத்தக்கூடியவர் நம் தேவன் மாத்திரமே. நம்ம ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த உலகத்துல ஆண்டவரே, உம்மை தவிர எல்லா நேரத்திலும் எங்கள பாசமா பார்த்துக்க கூடியவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் ஆனாலும், சகோதரிகள் ஆனாலும், எங்களுடைய உறவினர்கள் ஆனாலும் யாருமே கிடையாதப்பா. நீர் மட்டுமே எல்லா நேரத்திலும் எங்களை நேசிக்கக்கூடியவர் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினால் உமக்கு நன்றி. இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.